அந்த நியூஸ் டிவில டெலிகாஸ்ட் பண்ற மாதிரி சொல்றாங்க. பேக்ரவுண்ட்ல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, அதே மாதிரி இன்னொரு தலையில்லாத பணம், அதாவது இதுக்கு முன்னாடி நிறைய பிணங்கள் கிடைச்சிருக்க போல இருக்கு, அதே மாதிரி தலையில்லாத பணம் இந்த வாட்டி கடல்ல கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு. அப்போ வேற வேற இடத்துல பிணங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு போல இருக்கு. அதே சமயம் இந்த கடல்ல கண்டுபிடிக்கப்பட்ட பொண்ணு நம்ம முன்னாடி சீன்ல பார்த்தோம் இல்லையா, அந்த பனிவழற இரவுல காணாம போன பொண்ணு, அந்த பொண்ணோட பிணம் கண்டுபிடிக்கிறாங்க டிஎன்ஏ டெஸ்ட் மூலமா. அதுவும் ஒரு வாரம் முன்னாடி காணாம போயிருக்காங்க. இப்ப அவங்களோட பிணம் கிடைச்சிருக்குன்னு சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி கிடைச்ச பிணங்களோட வே ஆஃப் மர்டர், அதாவது அந்த கொலை செய்யப்பட்ட விதம், அதோட இல்லாம எல்லா பிணங்கள்லயும் ஒரு மார்க்கிங்ஸ் இருக்கு. சுண்டு விரல்ல எதையோ மார்க் பண்ணி வச்சிருக்காங்க. அது எது சொல்லுதுன்னு கிளியரா தெரியல. ஆனா அந்த கொலைகாரன் ஒரு பேட்டர்னை ஃபாலோ பண்றான். பேட்டர்னை ஃபாலோ பண்ணி அவனுக்குன்னு ஒரு முறை வச்சிருக்கான் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறாங்க. மொத்தமா 18 பேர் இது வரைக்கும் இறந்துருக்காங்களாம். சோ அவனுக்கு ஒரு பேரும் வச்சிருக்காங்க, ஹெட் ஹண்டர், தலைவேட்டையன் அப்படின்னு சொல்லலாமா, அதாவது தலையை வேட்டையாடுற ஒருத்தன் அப்படின்ற பேரை அந்த கொலைகாரனுக்கு கொடுத்திருக்காங்க. இது வரைக்கும் 1 வருஷமா கொலை பண்ணிட்டு இருக்கான். ஆனா எந்த ஒரு துப்பும் போலீஸுக்கு கிடைக்கல. இவ்வளவு கொலைகள் நடக்குதுன்னா இது கண்டிப்பா ஒரு நேஷனல் பிரச்சனை தானே. அதனால பிரசிடென்ட்டே நேரடியா களமிறங்குறாரு. அவரோட தலைமையிலேயே மிகப்பெரிய கூட்டம், பெரிய பெரிய போலீஸ் ஆபீசரை வச்சு நடத்துறாங்க. பப்ளிக்கா அவர் மன்னிப்பும் கேட்கிறாரு. இந்த இஷ்யூவை எப்படி அடுத்த கட்டத்துக்கு சால்வ் பண்றது அப்படின்ட்டு எல்லா மட்ட தலைவர்களும் ஆலோசிச்சுட்டு இருக்காங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அமெரிக்கான்னு நினைக்கிறேன், அங்க ஒரு ப்ரொஃபசர், அதுவும் கொரியன் ப்ரொஃபசர் ஜெனடிக்ஸ பத்தி பாடம் நடத்திட்டு இருக்காரு. அதுவும் எப்படிப்பட்ட பாடம்னா சைக்கோ கில்லர்ஸ பத்தின பாடம். இந்த சைக்கோ கில்லர்ஸ் அப்படி எல்லாம் இருக்காங்க இல்லையா, பல கொலைகள் எல்லாம் பண்ணவங்க, இவங்க எல்லாம் ஒரு அனாலிசிஸ் பண்ணி அவங்கள டெஸ்ட் பண்ணதுல ஒரு விஷயம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது அவங்களுக்கெல்லாம் பிறவியிலேயே இந்த சைக்கோ ஜீன் அப்படின்னு ஒண்ணு இருக்கான். இந்த ஜீன் இருக்கிறவங்க கண்டிப்பா சைக்கோ கில்லரா தான் இருப்பாங்க, அல்லது இந்த சைக்கோ கில்லர்ல எல்லாம் காமனா அந்த ஜீன் இருக்கு அப்படின்றத ஆராய்ச்சி பண்ணி முடிவு பண்ணிருக்காங்க. சோ இவர் என்ன சொல்றாருன்னா, இந்த சைக்கோ ஜீன்ஸ் எல்லாம் அம்மாவோட கருவறையில இருக்கும் போதே அந்த குழந்தைக்கு இருக்கும், அதை முன்னாடியே கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றாரு. அப்ப பிள்ளைங்க எல்லாம் ஆர்வமா எப்படி அப்படின்னு கேட்கும் போது, போதும் இன்னைக்கு கிளாஸ் இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா பிள்ளைங்க எல்லாம் ரொம்ப ஆர்வமா இருந்து இன்னும் கொஞ்சம் அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப அவருக்கு போன் கால் வருது. அந்த கால் அட்டன் பண்ணிட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, நெக்ஸ்ட் கிளாஸ் நான் வரமாட்டேன், நான் கொஞ்சம் வெளியூர் போக வேண்டி இருக்கு, அந்த மாதிரி சொல்லி கிளாஸ முடிச்சிடுறாரு. இந்த கொரியால இது ஒரு அரசியல் விஷயமாவும் பார்க்கப்படுது. ஒரு அரசியல் கட்சி, அதாவது ஆளுங்கட்சியில இருக்கிறவங்க ஏதோ ஒரு பில்ல பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அநேகமா அவங்கதான் அந்த ப்ரொஃபஸரை கூப்பிட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்த நாட்டுக்கு. அவங்க என்ன பில்ல பாஸ் பண்ண போறாங்கன்றது இன்னும் தெரியல. ஆனா இதுக்கு எல்லாரும் அப்ரூவ் பண்ணுவாங்களா, எதிர்கட்சி கண்டிப்பா பிரச்சனை பெறுவாங்க அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் பேசிட்டு இருக்காங்க ஆளுங்கட்சியில. ஆனாலும் எப்படி இருந்தாலும் நம்ம இதை பாஸ் பண்ணிடலாம், மக்களோட சென்டிமெண்ட் ஓட்டை வாங்கிடலாம் அப்படின்னு அந்த ஓட் பிரச்சனையும் கொண்டு வராங்க. இங்க எதிர்கட்சியிலும் டிஸ்கஷன் நடக்குது, இதை நம்ம எப்படியும் பாஸ் பண்ணவே விடக்கூடாது அப்படின்ட்டு. இந்த ஆர்குமெண்ட்ல நமக்கு என்ன தெரியுதுன்னா, அவங்க இந்த மக்களோட டிஎன்ஏவை டெஸ்ட் பண்றதுக்காக ஒரு பில் பாஸ் பண்ண போறாங்கன்னு நினைக்கிறேன். இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதா, சாத்தியப்படுமா படாதா அப்படின்றதுதான் இங்கே டிஸ்கஷனா ஓடிக்கிட்டு இருக்கு.